வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்காக ஸ்பெஷலாக ட்ரை கலர் புட்டு இன்றைக்கி நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். இது வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. நம்ம இப்போ ட்ரை கலர் புட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 3 கலர் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இப்போ ஆரஞ்சுக்கு வந்து கேரட்டு, ஒயிட்டுக்கு வந்து கோகனட்டு, பச்சைக்கு வந்து க்ரீனுக்கு வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்து பண்ண போகிறோம். இந்த எல்லாமே வந்து ஆர்கானிக் கலர்ஸ் தான் இதில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். கேரட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தோல் சீவிடலாம். இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே கேரட் ஆகட்டும், இல்லை தேங்காய், கொத்தமல்லி, புதினா எல்லாமே வந்து ஹெல்த்தி. நம்ம புட்டும் வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். ஸோ அதுவுமே ஹெல்த்தி தான். ஸோ இந்த டிஷ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த மாதிரி கேரட்டை துருவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கிண்ணத்தில் பச்சரிசி புட்டு மாவு இல்லைன்னா பதப்படுத்தின பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். ஸோ இதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நல்லா பெசரி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து துருவின கேரட்டை எடுத்து இந்த பதப்படுத்தின பச்சரிசி மாவில் சேர்க்குறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கேரட்டில் உள்ள ஈரம்லாம் அந்த மாவில் நல்லா போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து இதை பெசரிக்கோங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா, நீங்கள் இந்த பிடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரே இதுவாக இப்படி பிடிக்க வரணும். உதுத்தா வந்து இந்த மாதிரி உதிர்ந்துடணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு இது. அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி பெசரிக்கோங்க. நம்ம இப்போது இந்த புட்டு மாவை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றிக்கலாம். அந்த கேரட்டும் அந்த மாவும் வந்து நல்லா ஒன்றா வந்து பிளெண்ட் ஆகிடும். ஸோ மிக்சியில் வந்து நீங்கள் சுற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், ஆரஞ்சு கலரில். இப்போ வந்து நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போது க்ரீன் கலருக்கு வந்து புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், தேங்காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். இந்த மாதிரி தண்ணி விடாமல் நீங்கள் அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க மாவோட. இப்போ நம்ம அரைச்ச விழுது அந்த மாவோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணால் தான் நமக்கு அந்த க்ரீன் கலர் கிடைக்கும். அதனால நம்ம மிக்சியில் போட்டு நம்ம கேரட்டுக்கு எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு இப்போது க்ரீன் கலரில் புட்டு மாவு தயாராகிடுச்சு. நம்ம இப்போது ஒயிட் கலருக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி தெளித்து பெசரி புட்டு மாவை ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் கலரோடு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்தா நமக்கு நல்ல வாசமாக இருக்கும். சேர்த்து நம்ம பெசரி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஆரஞ்சு, ஒயிட், க்ரீன் 3 கலர் புட்டு மாவும் தயாராகிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழா புட்டு தான் நம்ம அவிக்க போகிறோம். ஸோ அந்த கண்டெய்னர் எடுத்து ஃபஸ்ட்டு சில்லு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் பூ போட்டுக்கோங்க. அப்புறம் க்ரீன் கலர் புட்டு மாவு போட்டுக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒயிட் கலர் புட்டு மாவு, இதுவும் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆரஞ்சு கலர், இதுவும் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒயிட் கலருக்கு தேங்காய் பூ நம்ம போட்டால் தான் அந்த ஷேப் கரெக்டாக வரும். அதனால் போட்டுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடிட்டு நம்ம இப்போ குக்கரில் வந்து தண்ணி வச்சுருக்கோம். அது வந்து நல்லா ஸ்டீம் வந்தோடனே நம்ம இந்த ஸ்டீம் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து சொருகி வச்சிடலாம் அதோட விசில் பாட்டில். இப்போ வந்து இந்த புட்டு குழாயில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஓட்டை இருக்கும். இது வழியாக ஆவி வந்துருச்சு அப்படின்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்க்கலாம் வந்து அந்த ஓட்டை வழியாக ஆவி நல்லா வருது, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஆவி வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா தான் புட்டு நல்லா வேகும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம்.
சம்டைம்ஸ் வந்து இந்த புட்டுக்குழாயில் நீங்கள் மாவு வந்து ரொம்ப ப்ரெஸ் பண்ணி வச்சிங்கன்னா புட்டு வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்கும், ஒன்றா சேரவும் செஞ்சிடும். அதனால் நீங்கள் மேலாப்பில் நம்ம பண்ண மாதிரியே ஃபில் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் தேங்காய் பூவை மட்டும் லைட்டாக ஓரமாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஓப்பன் பண்ணிக்குவோம். இப்போ இது வந்து நம்ம புட்டை தள்ளுறதுக்கு கொடுப்பாங்க கடையில், அதை வச்சு பின்னாடி நம்ம தள்ளலாம். ட்ரை கலரில் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் புட்டு. சூப்பரான ட்ரை கலர் புட்டு ரொம்பவே சுவையாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நம்ம உப்பு, அப்புறமா வந்து இதில் மிளகா, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு கடலைக்கறி, இல்லை நான்வெஜ் பிரியர்களாக இருந்தால் வந்து எக் மசாலா இல்லை மட்டன் கிரேவி தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நம்ம கேரட் புட்டு வேணும் அப்படின்னா தனியாக கேரட் புட்டு கூட நம்ம வந்து இதில் ஸ்டீம் பண்ணி எடுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.